போன எபிசோட்ல நர்சரிக்கு போய் எல்லா விதைங்களும் வாங்கிட்டு வந்த அஞ்சலிக்கு குடும்பமே உதவி செஞ்சது. சாணி மண்ணை பார்த்து தூரமா ஒதுங்கி போற மாமியாரான சகுந்தலா அந்த மண்ணுல இருந்து வந்த சின்னதா இலைங்கள பார்த்து சகுந்தலா ரொம்பவே சந்தோஷப்பட்டா. இப்படி கொஞ்ச நாள் முடிஞ்சு போச்சு. இப்போ மொட்டை மாடியில சின்னதா ஒரு காய்கறி தோட்டம் ஆரம்பமாயிடுச்சு. தக்காளி, வெண்டைக்காய், கத்திரிக்காய் அப்படின்னு சின்ன சின்ன பூங்களா வந்து காய்கறிங்க கூட வளர ஆரம்பிச்சது. சகுந்தலா இப்போ காலையில எந்திரிச்சு பூஜை பண்றதுக்கு முன்னாடி எந்திரிச்சு வந்து செடிங்களை தான் பாத்துக்கிட்டு இருந்தா. ஒரு நாள் மொட்டை மாடி மேல சகுந்தலா கத்துற சத்தத்துல வீடே ஆடி போச்சு. அஞ்சலி, அஞ்சலி, எங்கம்மா இருக்க? சீக்கிரமா மேல வா. அருண், ஏங்க எல்லாரும் என்ன பண்றீங்க? சீக்கிரமா வாங்க. ஐயோ, என் உயிரே போயிடுற மாதிரி இருக்கு. கிச்சன்ல சமைச்சுக்கிட்டு இருக்கிற அஞ்சலி, உக்காந்து பேப்பர் படிச்சுக்கிட்டு இருக்கிற ராகவையா, லேப்டாப்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிற அருண், பிரஷ் பண்ணிக்கிட்டு இருக்கிற அர்ச்சனா எல்லாரும் பயந்து போய் மொட்டை மாடிக்கு ஓடி வந்தாங்க. அத்தை, என்னத்தாச்சு? ஏன் கத்துனீங்க? யாராவது திருட வந்தானா என்ன? சகுந்தலா, பாம்பு ஏதாவது வந்துச்சா? எங்க எங்க போச்சு? எந்த பக்கம் போயிடுச்சு சகுந்தலா? திருடனும் இல்ல, பாம்பும் இல்ல. என்னோட உயிர் மாதிரி இருக்கிற கத்திரிக்காய் செடிய பாத்தீங்களா? நேத்து வரைக்கும் நல்லா தானே இருந்துச்சு. இன்னைக்கு அந்த இலைக்கு பூச்சிங்க வந்து புடிச்சிருக்கு. அந்த கத்திரிக்காய் பூவை கொஞ்சம் கொஞ்சமா தின்னு வச்சிருக்கு. என்னோட செடிங்களை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. அம்மா, உங்களோட நடிப்புக்கு ஆஸ்கர் அவார்டே கொடுக்கலாம். ஏதோ பூச்சி வந்திருக்கு, அதுக்கு போய் இப்படி உயிர் போற மாதிரி கத்திக்கிட்டு இருக்கீங்க. உனக்கு என்னடா தெரியும் இந்த செடிங்களை பத்தி? லேப்டாப்ப தட்டிக்கிட்டு சாஃப்ட்வேர் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா நான் நைட்டோ பகலொன்னு இல்லாம இந்த செடிங்களுக்கு தண்ணிய ஊத்திக்கிட்டு இருக்கேன். என்ன அஞ்சலி, நீ என்ன பாத்துக்கிட்டு நிக்கிற? கீழே பூச்சி மருந்து வச்சிருக்கேன், போய் அதை எடுத்துட்டு வா, ஸ்ப்ரே பண்ணலாம். அத்தை, பயப்படாதீங்க அத்தை. இந்த செடிங்களுக்கு பூச்சி மருந்தெல்லாம் அடிச்சா செட் ஆகாது. அப்புறம் நம்ம வெளியில இருந்து வாங்கிட்டு வர காய்கறிக்கும் வீட்டுல வளர்க்குற காய்கறிக்கும் என்ன வித்தியாசம்? அந்த ஸ்ப்ரே அடிச்சு அந்த காய்கறிய நம்மளே சாப்பிட்டா நம்ம உடம்பு கெட்டுரும் அத்தை. அப்புறம் என்னம்மா பண்றது? என் செடிங்களோட ரத்தத்தை அந்த பூச்சி குடிச்சுக்கிட்டு இருந்தா பாத்துக்கிட்டு சும்மா இருக்க சொல்றியா? உனக்குதான் விவசாயம் தெரியும்ல, என்ன பண்ணலாம் சொல்லு. ஐயோ அத்தை, பயப்படாதீங்க, நான் இருக்கேன்ல. இதுங்களுக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு நல்லா தெரியும் அத்தை. ஒரு 10 நாளுக்கு முன்னாடி கெட்டு போன தயிரை அப்படியே பத்திரமா எடுத்து வச்சிருக்கேன். அந்த தயிர் இப்போ நல்லாவே புளிச்சு போயிருக்கு. அதுக்கு கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டு கொண்டு வரேன். புளிப்பா இருக்கிற தயிர் ஊத்துனா பூச்சி போயிடுமாமா? இது எங்கிட்டு மருந்து? ஆமா மாமா, புளிப்பா இருக்கிற தயிர் ஊத்துனா பூச்செடிங்களுக்கு புழுவே வராது. அது மட்டும் இல்ல, அந்த புளிப்புல இருக்கிற பாக்டீரியா செடிங்களுக்கும் நல்லது. இது மட்டுமே இல்லாம 1 லிட்டர் தண்ணியில வேப்ப பொடிய கலந்து அடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் பூச்சிங்க செடிக்கு வரவே வராது. நான் போய் அந்த வேப்ப எண்ணெய கொண்டு வரேன். அப்படி சொல்லி அஞ்சலி கீழே கிச்சனுக்கு வந்து வேப்ப எண்ணெய அஞ்சலி தண்ணில கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி கொண்டு வந்து மாமியார் கையில கொடுத்து செடிங்களுக்கு ஸ்ப்ரே பண்ண வச்சா. அர்ச்சனா இந்த ப்ராசஸ் எல்லாம் மொபைல்ல வீடியோ பண்ணிக்கிட்டு இருந்தா. ஹலோ கைட்ஸ், வெல்கம் டு அவர் டெரஸ் கார்டன் vlogs. பாத்தீங்கல்ல எங்க அண்ணியோட ஆர்கானிக் டெக்னிக்க. கெமிக்கல்ஸுக்கு நோ சொல்லுங்க, புளிப்பான தயிர் வேப்ப எண்ணெய்க்கு எஸ் சொல்லுங்க. எங்க அம்மா அந்த ஸ்ப்ரே அடிச்சுக்கிட்டு எப்படி ஃபீல் பண்றாங்கன்னு நீங்களே பாருங்க. அப்பா, என்ன அஞ்சலி, இந்த வேப்ப எண்ணெயோட நாத்தம் இப்படி இருக்கு. இந்த பூச்சிங்க சாவுதோ இல்லையோ, இந்த ஸ்மெல்லுக்கு தலைவலி வந்து நான் செத்துருவோம் போல. அத்தை, இந்த ஸ்மெல்லு கொஞ்சம் காட்டாதான் இருக்கும். ஆனா நம்ம செடிங்களுக்கு இதுதான் ஸ்ரீராம ரக்ஷ. சரி சரி, அந்த பூச்சி மருந்த விடுங்க. அங்க பாத்தீங்களா, நம்ம கஷ்டத்துக்கு பலன் கிடைச்சிருக்கு. அப்படி பேசிக்கிட்டே எல்லாரும் செடி பக்கம் பார்த்தாங்க. அங்க கொத்து கொத்தா தொங்கிக்கிட்டு இருக்கிற தக்காளியும் பளபளன்னு ஜொலிச்சுக்கிட்டு இருக்கிற கத்திரிக்காய், வெண்டைக்காவை பார்த்தாங்க. ஒரு கூட நிறைய தக்காளி தொங்கிக்கிட்டு இருந்தது. அடடே, எவ்வளோ தக்காளி தொங்கிக்கிட்டு இருக்கு. அந்த கலரை பாத்தீங்களா, எவ்வளவு சுத்தமா இருக்கு. அப்படியே எங்க வயல்ல காய்ச்சின தக்காளி மாதிரியே இருக்கு. ஆமா ஆமா, இத பாக்கும்போது அப்படியே பச்சைய பெரிச்சு சாப்பிடணும் போல இருக்கு. சூப்பர் மார்க்கெட்ல நம்ம பாக்குற தக்காளிக்கும் இங்க நம்ம வளர்க்குற தக்காளிக்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்குல்ல. இன்னும் எதுக்காக பாத்துக்கிட்டு இருக்கிற அர்ச்சனா? அந்த சின்ன கூடையை கொண்டு வா. முதல்ல நம்ம தோட்டத்துல விளைஞ்ச காய்கறிய பெரிக்கலாம். இன்னைக்கு மத்தியானத்துக்கு நம்மளே விளைவிச்ச ஆர்கானிக் காய்கறிய வச்சு குழம்பு வச்சு சாப்பிடலாம். இப்படி எல்லாரும் பேசிக்கிட்டே சந்தோஷமா காய்கறிய பிரிச்சாங்க. சகுந்தலா
ஒவ்வொரு தக்காளியும் சின்ன குழந்தை மாதிரி பிரிச்சு அத பத்திரமா எடுத்து வச்சாங்க. 2 கிலோ தக்காளி, 1 கிலோ கத்திரிக்காய், அதுக்கப்புறம் 1/2 கிலோ கீரை, இது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு கீழே வந்தாங்க. மத்தியானத்துக்கு அஞ்சலி அந்த காய்கறிய போட்டு குழம்பு வச்சா. சமைக்கிற வாசனை கமகமான்னு வந்துகிட்டு இருந்தது. எல்லாரும் மத்தியானம் சாப்பாட்டுக்கு உக்காந்தாங்க. ஆஹா அஞ்சலி, இந்த குழம்பு எவ்வளவு ருசியா இருக்கு. இந்த கத்திரிக்காவை வாயில வச்ச உடனே அப்படியே வெண்ணெய் மாதிரி கரைஞ்சு போகுது. 5 ஸ்டார் ஹோட்டல்ல கூட இந்த மாதிரி ருசி வராது. ஆமாப்பா அருண், இன்னைக்கு நம்ம சாப்பிடுற சாப்பாட்ட யோசிக்கும் போது சின்ன வயசுல எங்க அம்மா சமைச்சு கொடுத்த மாதிரியே இருக்கு. 30 வருஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு சாப்பாட சாப்பிடுறேன். இந்த காய்கறியில எந்த விதமான கெமிக்கல்ஸ் இல்ல அப்படின்னு யோசிக்கும் போது சந்தோஷமா இருக்கு. ருசி இல்லாம என்னங்க ஆகும்? டெய்லி காலையில சாயங்காலம்னு தண்ணி ஊத்தி மாட்டு சாணம் கொப்பரை போட்டு வளர்த்ததாச்சே. மம்மி, எல்லாமே உங்களாலதான் சாத்தியம்னு யோசிக்காதீங்க. அண்ணியோட ஐடியா, அப்பாவோட காசு. அண்ணன் எடுத்துட்டு வந்த விதைங்க, மாட்டு சாணம், இது எல்லாத்தினாலதான் முடிஞ்சது. அந்த வார்த்தையை கேட்ட உடனே எல்லாரும் சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமா சாப்பிட்டு முடிச்சாங்க. சாயங்காலம் ஆச்சு. சகுந்தலா சாயங்காலம் ஹால்ல உக்காந்துக்கிட்டு டீ குடிச்சுக்கிட்டு இருக்கும் போது பக்கத்து வீட்டு லலிதா மீனாட்சி அப்படிங்கிற பக்கத்து வீட்டுக்காரங்க வந்தாங்க. என்ன சகுந்தலா, உங்க வீட்ல இருந்து நல்லா கமகமான மசாலா ஸ்மெல் எல்லாம் வருது. ஏதாவது ஸ்பெஷலா சமைச்சு வச்சிருக்கீங்களா என்ன? வாங்க வாங்க லலிதம்மா, வந்து உக்காருங்க. ஸ்பெஷலா எதுவுமே சமைக்கல. நாங்களே எங்க மொட்டை மாடியில விளைவிச்ச காய்கறி போட்டு என் மருமக இன்னைக்கு சமைச்சா. அந்த சுத்தமான காய்கறியோட வாசம்தான் அபார்ட்மெண்ட் முழுக்க பரவி இருக்கு. என்னது, மொட்டை மாடியில காய்கறிய விளைவிச்சிருக்கீங்களா? நேத்து வரைக்கும் மண்ணு சாணம் ஆகாதுன்னு சொன்னவ அதுக்கு அங்கட்டியும் காய்கறி விளைஞ்சு போச்சா? ஆமா ஆமா, என்னோட கிராமத்து விவசாயி மருமக இருக்கால, அவ கை போட்ட உடனே எல்லாத்துலயும் விளைச்சல் ஆரம்பமாயிடுச்சு. தக்காளியா டேலிய பூ மாதிரி பெருசு பெருசா இருக்கு. அப்படியா? அப்படின்னா எங்களுக்கும் ஒரு தடவை காட்டுறீங்களா? நாங்களும் பாக்குறோம். அப்படி வந்தவங்க சொன்ன உடனே சகுந்தலம்மா கர்வமா அவங்கள கூட்டிக்கிட்டு மாடிக்கு வந்தாங்க. சின்ன சின்ன பூ கூடைங்கில காய்கறி, தக்காளி, கத்திரிக்காய் எல்லாத்தையும் பார்த்து பக்கத்து வீட்டுக்காரங்க ஆச்சரியப்பட்டு நின்னாங்க. அடடே, என்ன சகுந்தலம்மா, மொட்டை மாடியில இவ்வளவு பெரிய காய்கறி தோட்டத்தை விளைச்சிருக்கீங்க? காய்கறி தக்காளி பளபளன்னு ஜொலிச்சுக்கிட்டு இருக்கு. சூப்பர் மார்க்கெட்ல கூட இந்த மாதிரி கிடைக்காதே. ஆமா லலிதாக்கா, நம்ம சூப்பர் மார்க்கெட்டுக்கு போய் காசை கொடுத்து பழைய காய்கறியை தானே கொண்டு வந்துகிட்டு இருக்கோம். சகுந்தலாக்கா, எனக்கு 2 தக்காளி, கொஞ்சமா புதினாவும் கொஞ்சம் கீரை, இதெல்லாம் பிரிச்சு குடுக்கறீங்களா? நானும் நைட்டு சப்பாத்திக்கு சமையல் செய்யணும். என்ன மீனாட்சி, நீங்க எல்லாரும் பிரிச்சுக்கிட்டு போறேன்னா நான் பாத்துக்கிட்டு சும்மா இருக்க முடியுமா? என்னோட மருமக கஷ்டப்பட்டு வளர்த்துக்கிட்டு இருக்கா. என்னோட பையன் 2 மூட்டையில மாட்டு சாணத்தை கொண்டு வந்து போட்டு விட்டு இருக்கான். நான் காலையில சாயங்காலம்னு இல்லாம தண்ணிய ஊத்தி வளர்த்துக்கிட்டு இருக்கேன். அத்தை, பரவாயில்ல அத்தை, நம்ம கிட்ட தான் கொஞ்சம் அதிகமாவே இருக்குல்ல, கொஞ்சம் கொடுங்க. சரிங்க ஆண்டி, நீங்க எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி அஞ்சலி அவங்களுக்கும் கொஞ்சம் தக்காளி, கீரை, கத்திரிக்காவை கொடுத்து விட்டா. அவங்களும் காய்கறியில எடுத்துக்கிட்டு கீழே வந்தாங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் சகுந்தலா அஞ்சலிய பார்த்து கோவப்பட்டாங்க. என்னம்மா அஞ்சலி, நம்ம கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் வளர்த்து விட்டா நீ என்னவோ பிளாட்டுக்காரங்க வந்து கேட்டாங்கன்னு கொடுத்துட்ட. நாளைக்கு மத்தவங்க வருவாங்க, அவங்களுக்கும் எல்லாத்தையும் கொடுத்துருவியா? அம்மா, நீங்க கேக்குறது கூட சரிதான். நம்ம யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் நிறையவே அதிகமாவே மிச்சமா இருக்கு. அதை இப்படி ஃப்ரீயா குடுக்கறதுக்கு நம்ம இத ஒரு பிசினஸாவே மாத்திட்டா நம்மளுக்கும் கொஞ்சமா லாபம் வரும்ல. பிசினஸா அப்படின்னா நம்ம காய்கறி வியாபாரம் பண்ணணுமா? அதுல நம்மளுக்கு என்ன அவசியம்? அம்மா, இது காசுக்காக மட்டும் இல்ல, நம்ம அபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்களுக்கு சுத்தமான காய்கறிய குடுக்கற மாதிரி இருக்கும்ல. நம்ம போட்ட காசை திருப்பி எடுத்துடலாம். அஞ்சலியோட கஷ்டத்துக்கு பலன் கிடைக்கும். நம்ம அபார்ட்மெண்ட்காரங்களது வாட்ஸ்அப் குரூப் இருக்குல்ல, ஆர்கானிக் ஃப்ரெஷ் காய்கறி சேல்னு போட்டு விடலாம். ஒரே நிமிஷத்துல காலி ஆயிடும். நீங்க சொல்றது என்னவோ நல்ல யோசனை தாங்க. நம்ம இதே மாதிரி விக்கிறத தவிர அவங்களுக்கும் இதே மாதிரி செட்டப்ப போட்டு கொடுத்துட்டா, நம்ம கிட்ட கிராமத்துல இருந்து கொண்டு வந்த நிறைய நாட்டு விதைங்க இருக்கு. தேங்காய் நாறு, வர்மி கம்ஃபர்ட், நம்மளே நர்சரியில இருந்து இந்த மாதிரி சிமெண்ட் கூடைங்கில ஹோல்சேல்ல கொண்டு வந்து இதே மாதிரி செட்டப் பண்ணி கொடுத்தா. அஞ்சலி, உன் ஐடியா நல்லா இருக்குமா? விதைங்கள எல்லாம் மண்ணெல்லாம் மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி அத கூடையில போட்டு கொடுக்க வேண்டிய வேலை நீ பாத்துக்கோ. வாட்ஸ்அப் குரூப்ல நம்பரை போட்டு அவங்களுக்கு
விக்கிறது கணக்கு வழக்கெல்லாம் பாக்குறது நான் பாத்துக்கிறேன். அடடே பரவாயில்லையே, நேத்து வரைக்கும் மண்ணு சாணத்தை பிடிக்காதுன்னு சொன்ன எங்க அம்மா அக்ரிகல்ச்சர் காய்கறிக்கு மேனேஜ்மெண்ட் வேலை செய்யறாங்க. பாத்தியாமா அஞ்சலி, உன்னோட கிராமத்து விவசாயம் இந்த சிட்டில எவ்வளவு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்குன்னு. மாமியார் மருமகளோட பிசினஸ்க்கு என்னோட வாழ்த்துக்கள். இப்படி சின்ன முயற்சியா ஆரம்பிச்ச டெரஸ் கார்டன் இப்போ அபார்ட்மெண்ட் மொத்தமா முன் உதாரணமா ஒரு சின்ன வியாபாரமா வளர்ந்து நிக்குது. மாமியார் மருமக சேர்ந்து இந்த புது வியாபாரத்துக்கு உயிர் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் போக போக என்ன நடந்தது? வாட்ஸ்அப் குரூப்ல போட்ட மெசேஜுக்கு என்ன பதில் வந்துச்சு? அபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க அஞ்சலி கிட்ட இருந்து காய்கறி கூடைய வாங்கி அவங்களும் வளர்க்க ஆரம்பிச்சாங்களா? இதனால அந்த அபார்ட்மெண்ட்டுக்கே எதிர்பார்க்காம வந்த அந்த அவார்ட் என்ன? இது எல்லாத்தையும் கடைசியா வர எபிசோட்ல பார்க்கலாம்.